வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி. ஏன்னா சனி பகவான் வந்திருக்கக்கூடிய ஸ்தானம் சரி கிடையாது. ஏன்னா மேஷத்துக்கு விரய சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், சிம்மத்துக்கு அஷ்டம சனியாகவும், 7ஆம் இடம் கன்னிக்கு கண்ட சனியாகவும், நெக்ஸ்ட் விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம், தனுசுக்கு அர்த்தாஷ்டமம், கும்பத்துக்கு குடும்ப சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும், இந்த மாதிரி அவருடைய ஸ்தான பலம், அதாவது வந்திருக்கக்கூடிய இடம் சரி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான் நம்மளுடைய கர்மக்காரகன் இல்லையா? நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கை. இதில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் துக்கமாக இருக்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையும் நம்ம தாங்கிக்கணும். சந்தோஷமாக இருக்கும்போது ஜாலியாக நல்லா சிரிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கணும். துக்கம் வந்தாலும் ஏன் கலங்கணும்? அதாவது நம்மளுடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த பலனை தான் சனி பகவான் நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம கர்மாவை கரைக்க வைக்கிறதுக்கு தான் சில கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு வருது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறவங்க ஓகே நம்மளுடைய கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து, அதாவது அந்த பக்குவம், நமக்கு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நமக்குடைய கஷ்டங்களும் நமக்கு துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே நம்மளை மனப்பக்குவப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வருது அப்படின்னு நினச்சிட்டு மனசை நல்ல திடமாக வச்சுக்கணும். அந்த திடமாக வச்சுக்கிறதுக்கு தான் இறை வழிபாடு நம்ம பண்ணுறோம். கோயிலெலாம் அந்த காலத்தில் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் எதற்கு இதெல்லாம் மக்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனசு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ஆன்மீகத்தில் இறை வழிபாடில் நீங்கள் போக 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 எது வந்தாலும் கடவுள் பார்த்துப்பார், எது வந்தாலும் நமக்கு இறைவன் இருக்கிறாரு, நமக்கு கடவுள் துணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனம் பயங்கர பக்குவமாயிடும், நல்லா ஸ்ட்ராங்காகிடும், நல்ல பலம் பொருந்தியதாகும். அப்போது நம்மளால் எது வந்தாலும் நம்மளால் ஈஸியாக இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம அதுலேருந்து கஷ்ட காலத்துலேருந்து நம்ம கடந்து வர நம்மளால் முடியும். நம்ம அப்படியே அழுது புரண்டு கவலைப்பட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும். அதுக்கெல்லாம் தான் அந்த காலத்தில் மந்திர ஜபம், கோவில் இறை வழிபாடு இது எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லாமே நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அனைத்து ராசிகள் சொன்னேன் இல்லையா? இந்த ராசிகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை சனி பகவானுடைய குரு யார் அப்படின்னா காலபைரவர். அவருக்கு 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது. பெருமாள் கோயில் போகணும், ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, சிவன், இதெல்லாம் நீங்கள் வழிபடும்போது இந்த காலகட்டத்திலேருந்து நம்ம கடந்து வரலாம். 2வது, உடல் ரீதியாக ரொம்ப நம்மளை படாப்படுத்தும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது நல்லா, அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உடல் ரீதியாக சரி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் வாய்ப்பு எல்லாருக்கும் உடல் ரீதியாக படுத்துவார். சில பேருக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பார். ஸோ ஆக மொத்தம் யாரையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பார். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கொண்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா 7.5 சனியில், அஷ்டம சனியில், இந்த விரய சனியில் இப்படியெல்லாம் இருக்கும்போது பெரிய லெவலில் போய் பணத்தை போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பணம் நிறையா இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன பிளாட் வாங்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு லோன் போடலாம். லாங் டேர்மாக நீங்கள் டெபாசிட், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு அந்த விரயத்துலேருந்து உங்களை வந்து காப்பாற்றுவார். ஓகே, இந்த கடனை கட்டிட்டு நம்ம இப்படி இருக்கிறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய பணத்தை போட்டு ஒரு பிஸ்னஸ் புதுசாக நீங்கள் அஷ்டம சனியிலையோ இல்லை கேது, அப்போ வந்து உங்களுக்கு கேது தசை நடக்குது, சனி மகா தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய விரயத்தை தான் நம்ம வந்து சந்திப்போம். ஆகையால் எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா, முக்கியமாக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். ஆகையால் நீங்கள் கவனமாக இந்த மாதிரி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ கண்ட சனி அப்படின்னு எடுக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 7ல் இருக்கும்போது சனி வந்து அவ்வளோ அந்யோன்யமாக பாசமாக அன்பாக இருக்கிறவங்க கூட இந்த கண்ட சனி வரும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்குள்ள சில விரிசல்கள், சண்டைகள், பிடிக்காமல் போகிறது இதெல்லாம் வந்து இந்த 7ஆம் இடத்து சனி கண்டிப்பாக செய்வார். அந்த 7லே ஜாதகத்தில் சனி இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கர கொடுமையாக இருக்கும். அப்படிங்கும்போது நல்ல என்ன சொல்கிறது, நல்ல மனைவி அமைஞ்சாலும் அவங்கள வாழ விடாது, நல்ல கணவன் அமைஞ்சாலும் அவங்கள வாழ விடாது. ஸோ இந்த மாதிரியா, ஏன்னா போன ஜென்மத்து கர்மா அது வந்து 7ஆம் இடத்துல உட்காந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். கர்மாவே அதில் தான் நமக்கு தெரிஞ்சுன்றலாம். இப்போ 2ல் இருக்கும்போது அப்படின்னா சனி 2ல் இருக்கும்போது அது குடும்ப சனியாக உட்காந்துருக்கிறார். அப்போ நம்ம போன ஜென்மத்தில் குடும்பத்தை சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த ஜென்மத்தில் குடும்பமே கதி, அவங்களுக்காகவே நம்ம வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து இப்போது காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சனி பகவானுக்கு 2 நெய்விளக்கு ஏற்றிட்டு காலபைரவருக்கு அரளிப்பூ மாலையாகவும் போடலாம், இல்லை அவர் பாதத்தில் வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. நல்லா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அது ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டுட்டு வரும்போது இதனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும். இதை மட்டும் நீங்கள் ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நம அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே போகும். நன்றி, வணக்கம்.